அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் இருக்கையில் இல்லாமல் ஏன்னா ஆதவ அர்ஜுனாவும் செங்கோட்டையனுக்கும் இடையில் அமர்ந்து ஆலோசனை நடத்தினார். இதுக்கு முக்கிய காரணமே திமுக அந்த குத்துசுலா இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதாரங்களை எவ்வளோ எடுத்து வச்சாலுமே கத்துறதுலேயே அவங்க இருக்காங்க. எதுவுமே மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்க. மெயினாக லைவ் இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்க. இதுக்கு நிறைய தடவை அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. லைவ் போகிறதுனால ரீல்ஸ் போட்டு எங்களை பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே இந்த டிஎம்கே குத்துசுலாம் பேசியிருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு மேலே ஒரு படி போய் இந்த உதவாநிதி பார்த்தீங்கன்னா அந்த பால்டாக்டப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த படம் இனிமே ஓடாது அப்படின்றாரு. இது தமிழக வெற்றி கழக ஆட்சி இனிமே ஓடாதுன்னு சொல்றாங்க. இதற்கு பின்னாடியும் டிஎம்கே காய் நகர்த்திட்டு வருதுங்க. அதாவது இந்த அமைச்சர்கள்லாம் டிஎம்கே அமைச்சர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்களாம். பேசிட்டு இபிஎஸ்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை பண்ணியிருக்காங்களாம். அதாவது பொங்கலுக்குள்ள தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைப்பதற்கு இவங்கெல்லாம் திட்டம் தீட்டி வச்சிருக்காங்களாம். ஆனால் இது விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இது கசிந்து விட்டது. இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக அலசப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பெரும் கூச்சல் குழப்பமாகவும் சண்டையாகவும் போயிட்டுருக்கு. இது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் பேசினாவே பார்த்தீங்கன்னா டிஎம்கே குத்துசுல எந்திரிச்சு கலவரம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆதாரம் இருந்தால் பேசணும், ஆதாரம் இருந்தால் பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னாலுமே அடுத்த நாள் ஆதாரங்களை கொண்டு பார்த்தீங்கன்னா புட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதை அவங்க பொறுத்துக்க முடியாமல் இந்த மெயினாக லைவில் போது பார்த்தீங்களா, மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹோட்டல்லேருந்து டீ கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு பொறுத்துக்க முடியலங்க. ஏன்னா இவங்க செஞ்ச அத்தனை ஊழல்களையும் லஞ்ச லாவணங்களையும் கொண்டு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் சேர்க்கறதுனால இவங்க லைவ்ல போறது விரும்பவே இல்லை. தொடர்ந்து கூச்சல் குழப்பமும் கலவரத்தையும் ஏற்படுத்திட்டே இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் இருக்கையில இருந்து எந்திரிச்சு செங்கோட்டையனுக்கும் ஆதவ அர்ஜுனா பக்கத்துக்கு உட்காந்துட்டாருங்க. இது உட்காந்ததுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அப்ப ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இங்க விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திட்டு இருந்தாரு. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாரு. ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு நிறைய விஷயங்களை நோட் பண்ண வச்சுங்க. ஏதாவது ஒன்று நடக்க போது நம்ம நினைச்சோம். ஆனால் விஜய் அவர்கள் சைலண்டாக எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணான்னு ஒரு முடிவும் எடுத்திருப்பதாக தோன்றுகிறது. இல்லை லைவ் நிப்பாட்ட போறாங்களா அப்படின்ற ஒரு வதந்தியும் பரப்பிட்டு இருக்காங்க. லைவ் போறதுனால தானே திடீர்னு கொத்துசோட பிரச்சனைகள்லாம் வெளியே தெரிஞ்சது. அப்புறம் எப்படி லைவ் நிப்பாட்டுவாங்க? லைவ் நிப்பாட்டினாங்கன்னு வச்சுங்களேன், இந்த டிஎம்கே கொத்துஸ் எல்லாம் இன்னும் ஆட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா என்ன ஆதாரங்களை கொண்டு வெளியில விட்டாலுமே லைவ்ல பார்க்குற மாதிரி இருக்காது. இது விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும்னு வச்சுங்களேன். இதற்கு ஒரு படிக்கு மேலே போய் நம்ம உதவாநிதி இருக்காரு பார்த்தீங்களா, இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது இந்த படம் இனி ஓடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம், இந்த ஆட்சி களைய போகுது அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இதற்கு இபிஎஸ் சிரிச்சாரு பாருங்க. ஒரு சிரிப்பு சாமி தாங்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு அப்படி ஹாப்பியா சிரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லா மலருது. அந்த அளவுக்கு சிரிக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதனாலதான் உதவாநிதி இங்க பேசினாரு. இபிஎஸோட இந்த புன்னகைக்கு பின்னாடி இருக்கிற விஷயமும் இதுதான் வச்சுங்களேன். அது என்ன நடந்திருக்குன்னா, டிஎம்கே அமைச்சர்கள் இந்த குத்துசுலா இருக்காரு பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டதுனால அவர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, என்னால் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாபு வெற்றி பெற்றது செல்லாது, நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு அறிவிங்கன்னு சொல்லி காலில் உருவாத குறையா உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு தொங்கிட்டு இருக்காரு. எவ்வளவு கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டை குழம்பி போய் திரிகிறாரா. இந்த பக்கம் அமைச்சர்களை ஏதாவது ஒன்று பண்ணி இந்த தமிழக வெற்றிகளை ஆட்சி கலைஞரா, இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் இதோட சோழியை முடிச்சிடும் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்ட்ட சொன்னதுனால இந்த அமைச்சர்கள் மட்டும் மீட்டிங் போட்டு அதாவது எப்படியாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட ஆட்சியை பொங்கலுக்குள்ளே கலைச்சி விட்டுடலாம். கலைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க எல்லாம் அதாவது தேர்தல் அறிக்கையில் விஜய் அவர்கள் சொன்னார்ல, இதையெல்லாம் நம்ம செய்யலை, அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் பரப்புரை செஞ்சு கண்டிப்பாக அடுத்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அதாவது இபிஎஸ் கிட்ட எப்படியாவது நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே முக்கியமாக டிஎம்கேவில் இருக்கிற ஒரு குத்துஸ் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது பிரபல நாளிதழில் வெளியிட்டிருக்காங்க. லீக் ஆயிடுச்சு. அந்த நாளிதழ் பேர் வெளியில் வரலன்னு வச்சுங்களேன். ஆனால் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இபிஎஸ் இந்த தகவல் போயிருக்கிறது. அதாவது ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லை மறைமுக கூட்டணியா அப்படின்றதெல்லாம் இவங்க பேசிட்டாங்க.
ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை, தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைக்கணும், இதுதான் இவங்க ஒட்டுமொத்த பேரோட முடிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதை வச்சு தான் சட்டப்பேரவையிலையும் வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க. எப்படியாவது அவங்கள வந்து பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மும்பரமாக செயல்படுறாங்க. இந்த உதவாநிதி பேசினதுக்கும் இந்த இபிஎஸ் அவர்கள் சிரித்ததுக்கும் இதுதான காரணம் வச்சுங்களேன். இந்த விஷயம் வந்து பிரபல நாளிதழ் வெளியிடுவதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது டிஎம்கே கொத்துச்சிட்டு இருக்க அமைச்சர்கள் மூலியமாகவும் எப்படியோ வெளியில் லீக் ஆகி அமைச்சர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு அமைச்சர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கசிஞ்சிருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் எப்படியாவது பார்த்தீங்கன்னா 2027 ஒவ்வொரு அதாவது அவர் தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து செயல்படுத்த வேண்டிய முடிவில் தான் இருந்திருக்கிறாருங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நடந்ததுனால கொஞ்சம் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். அதாவது இலவச பேருந்து பயணம், 3 கேஸ் சிலிண்டரு, இந்த விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டி அறிவித்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் பேசப்படுகிறது. ஆனால் இவங்க ஆட்சி கலைப்பதற்கு தான் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் எப்போ முதல்வராக பதவி ஏற்றாரோ அன்னையிலேருந்தே மும்பரமாக செயல்படுறாங்க. இதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆப்போசிட்டாகவே பேசிட்டு வருது. அவங்க ஆதரவையும் வந்து வாபஸ் பெற மாதிரியே ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. ஆனால் வாபஸ் பெற்ற யாருக்கு நஷ்டம்? இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக முடிவு எடுத்து விட்டார். எல்லாத்திற்குமே நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மக்களை தாங்க முழுக்க முழுக்க நம்புறாரு. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து ஆழமாக பதிவு பண்ண வைக்க விரும்புகிறேன். இங்கே மக்களுக்கான ஒரு ஆட்சி நடக்குதா, இல்லை இவங்க கட்சி நடத்தி தமிழ்நாட்டை சுரண்டுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்களான்றத மக்களை நீங்களே பார்த்துங்க. சட்டசபையில் நடக்கிறதும் உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது குடும்ப மக்கள்லாம், அதாவது குடும்பத்தில் இருக்கிற மக்கள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்குமே இதை ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இன்ஸ்டாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பற்றி வடமாநிலங்க பேசும் விஷயங்களை எல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா விஜய் என்னடா அது நம்ம ஒன்று நினைச்சோம் எங்கேயோ போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கதிகளை இங்கே நிற்கிறாங்க. இதில் நான் முக்கியமான விஷயம் சொன்னது என்னன்னா இபிஎஸ் அவர்கள் இதற்கு உடன்படுறாரு பார்த்தீங்களா. அதாவது இந்த டிஎம்கே கொத்தூசை காலி பண்ணுறதுக்கு தான் எம்ஜிஆரே கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க செயல்பட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இபிஎஸ் வந்து ஜெயலலிதா எந்த இடத்தில் கொண்டு வந்து ஐடிஎம்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க, இப்போ இபிஎஸ் எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்களேன். இவர் ஒரு தமிழனாக இருந்து ஆதரிச்சாங்க. ஆனால் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால எதிர்க்கட்சியை கூட அவனால் வர முடியல. ஆனால் இப்போ இந்த டிஎம்கேவோட கொத்தூஸ் கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உடன்பட்டால் இது என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் நீங்கள பாருங்கள். இவர் இபிஎஸ் இனிமே வந்து ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அப்போ வந்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், இபிஎஸ்லாம் வந்து என்ன சொல்றது, அவரெல்லாம் வந்து கிட்ட எங்கேயும் அடையாளமே தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற போது அந்த கட்சி எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கும் இந்த திராவிட கொத்துக்கிட்ட போய் அடிமையாக இருக்கிறதுக்கும் இந்த இபிஎஸ் பார்த்தீங்கன்னா உடனடியாக இருக்கிறாரு. மக்களை நீங்களே இதையும் பார்த்துங்க. இதுக்கப்புறம் இந்த பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு விஷயத்தை செய்தியாளர்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னன்னா அங்கேயும் சட்டப்பேரவையிலையும் சொன்னாங்க, ஆதவ ஒரிஜினா எந்திரிச்சாதான் பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்கிறாங்க. அது வந்து ஆதவ ஒரிஜினால்கிட்டையும் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்டையும் சொல்கிறாங்க. என்னன்னா ஆதவ ஒரிஜினா பேசுனா நீங்கள் பிரச்சனை வருது, நீங்கள் பேசாமல் இருந்துங்க, அப்போ தான் சட்டசபை நடக்கும், நாங்களாம் எதுக்கு வந்திருக்கிறோம், மக்களோட குறையில் பேசுறதுலாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ஏன் நீங்கள் டிஎம்கே கூட்டணி இருக்கிறதுனால ஆதவ ஒரிஜினா பேச வேணும்னு சொல்லுவீங்களா? அப்போது ஆதாரங்கள் இருக்குதான்னு கேட்குறாங்களே, ஆதாரங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏன் அவங்க வந்து கலவரத்தில் ஈடுபடணும்? ஏங்க ஒட்டு மொத்தமாக அந்த 50-53 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்களே, இதை பற்றி ஏன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசலை? அப்போ உங்களை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கா இல்லை டிஎம்கேவுக்கா? நான் டிவிகேவுக்கு வரல, மக்கள் இடத்துல தான் இப்போ தமிழக வெற்றிகளை இருக்குது. அப்படிங்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து யார் பக்கம் பேசுகிறாங்க? அப்போது மக்களுக்கான விஷயங்களே தமிழக வெற்றி கழகம் பேசும்போது, ஆதவ ஒரிஜினா அவர்கள் பேசும்பொழுது, ஆதாரத்தவங்களோட பேசும்பொழுது, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சட்டசபையில் வந்து வைக்கும் பொழுது இங்கே டிஎம்கே கொத்தூசலம் எந்திரிச்சு கதற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதற்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுகிறீர்கள்? நீங்களும் ஏன் கொத்தூசாக செயல்படுகிறீர்கள்? அதாவது டிஎம்கே கூட்டணி வந்து நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாறுங்க, மாறாமல் போங்க. ஏதோ விஜயகாந்த் அவர்கள் தயவில் உங்களுக்கு ஒரு சீட்டு அங்கே அதாவது விருதாச்சலத்தில் கிடச்சிருக்குது, அதை காப்பாற்றிக்க உங்களுக்கு வக்கே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் மக்களுக்கு எதிராகவே நீங்கள் போகிறீங்க அம்மையார் அவர்களே. இது நியாயமா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது.
இதில் வீடியோட இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இங்கே தமிழக வெற்றி கழக ஆட்சியை வந்து கலைப்பதற்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக செயல்படுவதற்கும் இப்போது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து விட்டது. இதுதான் உண்மை. இதற்கு இடையில நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி சிஜேபி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா கரப்பான் ஜனதா பார்ட்டி, இவங்களும் வந்து இந்த டிஎம்கே கொத்துஸோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா செயல்படுவதற்கு தயாராகிட்டாங்க. இதை பற்றி போன வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடக்கும் பொழுது யாருக்கு எதிராக நடக்குது மட்டும் நீங்க பாருங்க. தமிழக வெற்றி கழக விஜய் ஆட்சிக்கு எதிராக தான் நடக்கிறது. விஜய் ஆட்சி இவங்க விரும்பவே இல்லை, இவங்க தோல்வி வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதாவது தமிழக வெற்றி கழகம் செய்யும் அந்த செயல்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து ஏதாவது குறைபாடு இருந்துச்சு, இப்படி நீங்க செய்யலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கலாம். இல்லைன்னா செஞ்ச விஷயங்களை ஊழல் பண்ணாலும் சரி, லஞ்ச லாவணியங்கள் வாங்கினாலும் சரி, இதை எடுத்து உரைக்கலாம். அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக நீங்க என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சி கலைக்க வேண்டும். முதல்வர் சேரில் உட்காரவே, அதாவது உட்கார்ந்ததை வந்து நாங்கள் ஜீர்ணிக்கவே முடியல, எப்படியாவது ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு மும்பரமாக செயல்படுறாங்க. இதில் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் சட்டசபை இவங்க நடத்தவே விடமாட்டாங்க வச்சுங்களேன். ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆட்சியை கலைப்பதிலே மும்பரமாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாங்க. இதற்கு சபாநாயகர் சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா லைவையும் கட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இது நடக்குமா அல்லது சபாநாயகர் சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எது நடந்தாலுமே இங்கே மக்களுக்கு எதிரான அநீதியான ஒரு செயல்களில் தான் இந்த டிஎம்கே ஈடுபட்டு இருக்கிறது. சில விஷயங்களை முன் வச்சு கோரிக்கைகளை வைக்கிறாங்க, சில கேள்விகளை கேட்குறாங்க. இதுக்கு தான் சட்டப்பேரவை. ஏன்னா இவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவங்களெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அடுத்த கட்ட என்னமா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு. இதெல்லாம் நியாயம். ஆனால் இங்க இதுக்கு மேல அந்த படம் ஓடாது, ரீல் அந்து போச்சு, நாங்க வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்லாம் பேசணும் அப்படின்னா அப்ப ஆதவ ரஞ்சனா எந்திரிச்சு பேசாம என்ன பண்ணுவாரு? அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அந்த பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள்? ஆனால் இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் சட்ட ரீதியாக இதற்கு முடிவு கட்டவில்லை என்றால் வேறொரு திசை நோக்கி இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கும் கொண்டு போவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அமைச்சர்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக ஒரு முடிவெடுத்து வைத்திருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.